ஓம் சாந்தி 20/9/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்தின் அன்பு கிடைக்கிறது. ஏனென்றால் தந்தை உள்ளபூர்வமாக என்னுடைய குழந்தைகளே என்று சொல்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த அன்பை தேகதாரி குருமார்கள் கொடுக்க முடியாது. கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞானம் தாரணை ஆகிறதோ, கற்பூர புத்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களது அடையாளங்கள் என்ன? பதில்: மற்றவர்களுக்கு கூறுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்களது புத்தியானது உற்றார் உறவினர்களின் பக்கம் அலையாது. யார் கற்பூர புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வகுப்பு நேரத்தில் ஒருபோதும் கொட்டாவி விடமாட்டார்கள். பள்ளியில் ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு அமர மாட்டார்கள். எந்த குழந்தைகள் சூடான தோசைகள் போன்று அமர்ந்திருக்கிறார்களோ, யாருடைய புத்தி இங்கு அங்கு என்று அலைந்து கொண்டிருக்கிறதோ, அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பாகும். இது குரு மற்றும் சீடர்களுடைய சந்திப்பு கிடையாது. அந்த குருமார்கள் சீடர்களை பார்க்கும் பொழுது அல்லது அவங்களுடைய ஃபாலோயர்ஸை பார்க்கும் பொழுது லேசான பார்வைதான் இருக்கும். இவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று நினைப்பார்கள். ஆத்மா என்று பார்ப்பதில்லை. அவர்கள் ஷரீரத்தை தான் பார்ப்பார்கள். மேலும் சீடர்கள் கூட தேக அபிமானியாக அல்லது தேக உணர்வில் தான் அமர்ந்திருப்பாங்க. இவர் நம்முடைய குரு முன்னால் இருக்கிறார் என்ற பார்வையில் தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் குருவுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, நிறைய ரிகார்ட் கொடுப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறார், அங்கேக்கும் இங்கேக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. அங்கு சீடர்கள் குருமார்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, ஆனால் இங்கே தந்தை குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறார். பாபா குழந்தைகளுக்கு ரிகார்டு கொடுக்கறதுன்னா என்ன? அவர் குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இந்த எல்லையற்ற ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதை மதித்தால் தானே சொல்லி கொடுக்க முடியும். அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். அந்த குருமார்களின் மனதில் குழந்தைகள் என்ற அன்பு எல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே தந்தைக்கு குழந்தைகள் என்ற அன்பு இருக்கிறது. அதே போல குழந்தைகளுக்கும் பாபா மீது அன்பு இருக்கிறது. அதற்கு பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் தானே, நான் உங்களுக்கு இங்கே இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் சொல்லி கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? அரைக்கல்பமாக சாஸ்திரங்கள் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பக்தியினுடைய விஷயங்கள், எப்படி பக்தி செய்யணும், காயத்ரி மந்திரம், சந்தியாவனம், இதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பாபா இப்பொழுது தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துட்ருக்கிறார். ஏன்னா தந்தை பற்றி முற்றிலும் தெரியாமல் இருந்தது. சர்வ வியாபி என்று சொல்லிட்டு இருந்தோம். யாராவது பரமாத்மா எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் உடனே எங்கும் நிறைந்திருக்கிறார், சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் இப்போ நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உங்களிடம் மனிதர்கள் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்று கேட்டால் சொல்லுங்க, நாங்கள் ராஜ யோகத்தை சொல்லி கொடுக்குறோம் என்று. இதன் மூலம் மனிதனிலிருந்து தேவதை ஆக முடியும், அதாவது ராஜா ஆக முடியும் என்று நீங்கள் சொல்லணும். ராஜ யோகத்தின் மூலமாக ராஜா ஆக முடியும். இதுபோல மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய படிப்பினையை வேற எந்த சத் சங்கத்திலையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பாங்க, இந்த கலியுகத்தில் இருப்பதோ மனிதர்கள். ஆகையால் பாபா சொல்கிறார், இப்பொழுது நான் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ரகசியத்தையும் புரிய வைக்கிறேன். சிவ் பாபா சர்வ சக்திவானாக இருக்கிறார். அவரை நினைவு செய்வதனால பாவங்கள் பஸ்மமாகும். ஏனென்றால் இது யோக அக்னி அல்லவா? இது ஞான மார்க்கம். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். ஞானம் வேறு, பக்தி வேறு. ஞானம் சொல்லி கொடுப்பதற்காக தான் தந்தை வர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் ஞானக்கடலாக இருக்கிறார். அவர் தானாகவே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார்.
நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன் என்று. பிரம்மாவின் மூலம் முழு உலகத்தை தூய்மை ஆக்குகிறேன் என்று. அடுத்தது பாபா சொல்கிறார், அந்த சந்நியாசிகள் சொற்பொழிவு செய்யும் போது கூட மனிதர்கள் தூங்கி விழுந்து கொண்டே இருப்பாங்க, அல்லது கவனம் வேற எங்கேயாவது இருக்கும். அதனால திடீரென்னு நடுவில் அவங்க கூட கேட்பாங்களாம், என்ன கேட்டீங்க? ஆகையால் அங்கு கூட சன்னியாசிகள் நான் என்ன சொன்னேன் என்று திடீர்னு கேட்பாங்க. அல்லது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது சொற்பொழிவுக்கு இடையே நம பார்வதி பதே ஹரோ ஹரா அப்படிலாம் கவனத்தை திருப்புறதுக்காக, தூங்குறவங்க எல்லாம் எழுந்திருக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பழக்கம் வச்சுருக்காங்க. அதுபோல் பாபா சொல்கிறார், நானும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். சூடான தோசைக்கல் போல் இங்கே உட்கார்லையா அப்படின்னு பார்க்குறாரா பாபா. அதாவது சூடான தோசைக்கல் அப்படின்னா தோசைக்கல் சூடாக இருக்கும், அதில் தண்ணீர் தெளித்த உடனே ஆவியாயிடுது, அங்கே நிற்காது தண்ணி. அதுபோல் என்னதான் உயர்ந்த ஞானம் பாபா கொடுத்தாலும் நம்முடைய புத்தி சூடான தோசைக்கல் போல் இருந்தது அப்படின்னா அந்த ஞானம் அந்த புத்தியில் தங்காது. அப்படின்ற அர்த்தத்தில் பாபா யாரெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு பார்க்குறார். அதனால் பாபா சொல்கிறார், கற்பூர புத்தியுடைய குழந்தைகள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா படிப்பில் அவங்களுக்கு கொட்டாவியெல்லாம் வராது. அடுத்தது பாபா கேட்குறார், தேவதைகள் எப்படி தேவதைகளாக ஆனார்கள்? சந்நியாசியில் இருந்து தேவதை ஆனார்கள் அப்படின்றார். அதாவது எல்லையற்ற சந்நியாசம் செய்தாங்க, புதிய உலகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றார் பாபா. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யணும். நீங்கள் இல்லறத்தில் இருங்க, ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுந்திருக்கும் பொழுது அமரும் பொழுது இந்த நிச்சயத்தில் உறுதியாக இருக்கணும். பக்தர்கள் காலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து ஜபமாலையே உருட்டிட்டு இருப்பாங்க, அதாவது ஜபம் செய்வாங்க. அவங்க காலையில் மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் முழு நாளுடைய சார்ட்டு அல்லது கணக்கு பார்க்குறீங்க. இன்று ஃபுல் டே எவ்வளோ நேரம் பாபாவை நான் நினைவு செய்தேன், காலையில் எவ்வளோ நேரம், அல்லது டிராஃபிக் கண்ட்ரோலா, அல்லது ஈவினிங் யோகாவா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு இவ்வளோ நேரம் நான் பாபாவை நினைத்தேன் அப்படின்னு டோட்டல் எடுக்கிறீங்க. அதனால் இதுதான் ஞானம் அப்படின்றார் பாபா. இதில் தான் நிறைய நன்மை இருக்கிறது. இப்பொழுது உங்களுடையது இது ஏறும் கலையாகும். அடிக்கடி பாபா சொல்கிறார், மன்மனா பவ. கீதையில் அந்த வார்த்தை இருக்குது, ஆனால் யாரும் அதனுடைய அர்த்தத்தை சரியாக சொல்ல முடியல. அதனுடைய உண்மையான அர்த்தம் அதுலேயே கீதையிலேயே விளக்கம் இருக்குது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களை துறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது பகவான் வாக்கு. ஆனால் பகவான் வாக்கு என்று கேட்ட உடனேயே புத்தியில் கிருஷ்ண பகவான் என்று தான் நினைப்பார்கள். ஆகையால் தான் அந்த அர்த்தத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்குது, அது கண்களுக்கு தெரியுது. அப்போ சரீர தர்மத்தையும் துறந்து என்னை மட்டும்னா யாரை நினைக்கணும், இது அவங்களுக்கு புரியல. அடுத்தது பாபா சொல்கிறார், உங்களுக்கு இரு தந்தைகள் மூலமாக ஆஸ்தி கிடைக்கிறது. அதாவது லௌகீக தந்தையின் மூலமாகவும் கிடைக்கிறது, பாரலௌகிக தந்தையின் மூலமாகவும் கிடைக்கிறது. மற்றபடி காந்திஜியை கூட தேசப்பிதா அப்படின்னு சொல்லுவாங்க, மேயரையோ நகர தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மா பாபாவையும் அலௌகீக பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் மூலமாக எல்லாம் ஆஸ்தி கிடைக்காது கட்டு. ஆனால் இவர்கள் மூலமாக எல்லாம் ஆஸ்தி கிடைப்பதில்லை. அதுக்கு பாபா சொல்கிறார், இப்போ காந்திஜி தேச பிதாவாக இருக்கலாம், ஆனால் காந்திஜியிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும்? வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க. இப்போ நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது? எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டுருக்கு, உண்ணாவிரதங்கள் அல்லது சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸையும் கொலை பண்ணிடுறாங்க. சுகத்திற்கு பதிலாக இப்போ துக்கம்தான் இருக்கிறது. அடுத்தது பாபா சொல்கிறார், சத்தோ பிரதானமாக மாற வேண்டும். உங்களுக்கு தெரியும் இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது என்று. புதிய உலகத்தில் மக்கள் தொகை குறைவாக தான் இருக்கும். இங்கே கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் சத்தியுகத்தில் 9 லட்சம்தான். இத்தனை ஆத்மாக்கள் எங்கே போக முடியும்? இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, நாம் அனைவரும் ஆத்மாக்கள் மேலே தான் இருந்தோம், அங்கிருந்து நடிப்பதற்காக இங்கே வந்தோம். ஆத்மா ஆக்டராக இருக்கிறது.
இந்த சரீரத்துடன் ஆக்ட் செய்கிறது. கடைசியில் நாடகம் முடிந்த உடனே அங்கேதான் திரும்பி செல்ல வேண்டும். அடுத்தது பகவான் கூறுகிறார், முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற பாபா என்று சொன்னால் குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பாபாக்கள் இங்கே இருக்கிறார்கள் இல்லையா? ஆகையால் நீங்கள் எப்பொழுது பாபாவுடைய அறிமுகத்தை சொன்னாலும் சிவ் பாபா என்று கூற வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், இப்பொழுது பழைய உலகத்தில் இருந்து புது உலகத்திற்கு ஜம்ப் செய்யும் நேரமாகும். ஆகையால் இந்த பழைய உலகத்தை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இதை புத்தியினால் மறக்க வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியில் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது நியமம் கிடையாது. படிக்கும் நேரத்தில் புத்தி அங்கும் இங்கும் அலையக்கூடாது, கொட்டாவி வரக்கூடாது. எது கேட்கிறீர்களோ அது தாரணை ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை சோதித்து மாற்றிக்கொள்ளக்கூடிய, சதா வெற்றி அடையக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகுங்க. இன்னைக்கு பாபா செக் அண்ட் சேஞ்ச் சொல்கிறார். உண்மையான ராஜயோகிகள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நிலை குலைந்து போக முடியாது. ஆகையால் தன்னை நேரத்துக்கு தகுந்தாற்போல் செக் செய்து கொள்ளுங்கள். செக் செய்து கொண்ட பிறகு சேஞ்ச் ஆகுங்கள். வெறும் செக் மட்டும் செய்தால் மனம் உடைந்து போயிடுவீங்க. எனக்குள்ளே இந்த குறை இருக்குது, இது சரியாகுமோ இல்லையா அப்படின்னு மனம் உடைந்து போயிடுவீங்க. ஆகையால் செக் செய்துக்கோங்க, சேஞ்சும் ஆகுங்கள். ஏனென்றால் அந்த நேரத்தின்படி காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆகையால் சதா வெற்றி அடைந்த உயர்ந்த ஆத்மாவாகி தீவிர முயற்சியின் மூலமாக நம்பர் 1ல் வந்து விடுங்கள் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன், மனம் புத்தியை கட்டுப்படுத்தும் பயிற்சி இருந்தால் ஒரு வினாடியில் விதேகி ஆக முடியும், சரீரத்திலிருந்து விடுபட முடியும். ஓம் சாந்தி.